அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கு சர்வதேச செய்திகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலில் முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கவிருப்பது இந்த அமெரிக்கா ஈரான் இந்த போர், அதில் குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை முறிந்தது, அது பற்றின சில செய்திகளை முதல்ல பார்க்கலாம். சுவிட்சர்லாந்திற்கு சென்றிருந்த அந்த ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு இன்றைக்கு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அதற்கு காரணம், அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடைவேளை நேரத்திலே தான் ஜேடி வான்ஸ் அவரும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பும் ஈரான் என்ற ஒரு நாடே இருக்காது என்று அவர்கள் மிரட்டியதும், கையெழுத்து நீங்கள் போட்டாக வேண்டும் ட்ரூஸ் அந்த ஒப்பந்தத்தில் என்று சொன்னதும், இவர்கள் அந்த இடைவேளை 30 நிமிடம் எடுத்தவர்கள் மீண்டும் நாங்கள் வர முடியாது என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதில் முக்கியமான தகவலாக அவர்கள் சொல்லி இருப்பது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் திரும்ப மாட்டோம், அதுபோல லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கும் வரை நாங்கள் திரும்பி வர மாட்டோம், இந்த இரண்டும் நடக்காவிட்டால் நாங்கள் திரும்பி வரப்போவதில்லை என்று அறிவித்துவிட்டு வந்துவிட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அப்புறம் ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். ஹார்முஸ் அந்த நீரிணையில் மூடலுக்கு ஈரான் பொறுப்பல்ல, அப்புறம் யார் பொறுப்பு? டொனால்டு ட்ரம்ப் தான் பொறுப்பு. ஹார்முஸ் நீரிணையின் அந்த பாட்டில் போல் இருக்கிறோடைய கார்க்கை டொனால்டு ட்ரம்ப் தான் அந்த பாட்டிலுக்குள்ளே தள்ளிட்டார். அது வெளியே எதுவும் வர முடியாமல் ஈரான் மற்றும் இந்த கரையில் உள்ள ஓமான் அந்த நாட்டினுடைய வெளிப்படையான சம்மதத்துடன் மட்டுமே அந்த நீரிணையை மீண்டும் திறக்க ஐரோப்பா விரும்புகிறது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஜெர்மனுடைய அந்த வெளிநாட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டிற்காக அமெரிக்கா ஐரோப்பாவை தண்டிக்க விரும்பினால் அது செய்வதை செய்யட்டும், அமெரிக்கா செய்வதை செய்துவிடட்டும். முட்டாள்தனமாக மற்றும் தேவையற்ற காரணத்திற்காக ஐரோப்பா தனது பொருளாதாரத்தை சிதைந்து போக அனுமதிக்காது என்றும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியை கூட நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தி, அமெரிக்க செனட் சபை இப்பொழுது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. அந்த தீர்மானத்துக்கு பேர் அதிகார தீர்மானம்னு சொல்கிறாங்க. ஈரான் பவர் ரெசல்யூஷன் சொல்லிட்டு அமெரிக்க செனட் சபையில், இது காங்கிரஸினுடைய ஒப்புதல் இல்லாமல், இங்கே உள்ள காங்கிரஸ் இல்லை, அமெரிக்கன் காங்கிரஸினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் மீண்டும் ஈரானை தாக்கினால் எந்த அவசரகால ஒரு நிர்வாக அதிகாரத்தின் மூலமாகவும் அந்த தாக்குதலை இனிமேல் ட்ரம்ப் நியாயப்படுத்த முடியாது என்கின்ற வகையிலே இந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய காலத்தில் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நிச்சயமாக ட்ரம்ப்பு இந்த சட்டத்தை மீறி ஈரான் மேலே தாக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானும் இன்று உலகத்திற்கு தன்னுடைய செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். ஆதாரம் டேப்ஸ் லைவ் டெலகிராம் அப்படிங்கிறதுல எழுத்தாளர் எம் ஹெடி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வு செய்தியாகும் தோழர்களே. இதை நீங்கள் நன்றாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்காவினுடைய குரல் வளையை சீனா பிடித்து நெரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இது, செய்தி அதுதான். அது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். 30 ஆண்டுகளாக சீனாவை வரிகள், சிப் தடைகள், பொருளாதார தடைகள் இது மூலமாக அமெரிக்கா தொடர்ந்து மிரட்டி வந்தது. அதுபோல் வெனிசுலாவை கைப்பற்றி சீனாவினுடைய
அந்த பில்லியன் கணக்கான டாலர்களை வெனிசுலாவில் சீனா அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது. அந்த முதலீடுகளை எல்லாம் அழித்து விட்டது. சீனா ஒரு போரோ, ஒரு துப்பாக்கி குண்டோ, ஒரு எந்த விதமான பதிலடியோ சீனா கொடுக்கவில்லை. ஆனால் சீனா அமெரிக்காவை போல குண்டுகள் எதையும் வீசவில்லை, ஏவுகணைகளை வீசவில்லை, அணுகுண்டை வைத்து மிரட்டவில்லை. ஆனால் இவை அனைத்தையும் குண்டை வைத்து மிரட்டவில்லை. ஆனால் அவர்கள் வேறு ஒரு வடிவத்தில் அமெரிக்காவினுடைய குரல் வலையை பிடிச்சிட்டாங்க. சங்கை பிடிச்சிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா நாம், அதுபோல் சங்கை பிடித்து விட்டார்கள். ஆம், சீனா கனிமங்கள் என்னும் பயங்கரமான ஆயுதத்தால் இப்பொழுது அமெரிக்காவை எதிர்த்து வலுவாக போராடுகிறது. அமெரிக்காவினுடைய அனைத்து ஆயுதங்களும், கார்களும், ஸ்மார்ட் ஃபோன்களும், அதற்கு தேவையான காலியம், ஜெர்மானியம் போன்ற அரிய அந்த மூலங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய இடம் சீனாவில் தான் இருக்குது. அது 70% அவர்களுடைய கட்டுப்பாட்டில், சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. சீனாவை எதிர்கொள்ள பிப்ரவரி 2026 இந்த போர் ஆரம்பிக்கும்போது ப்ராஜெக்ட் வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு $12 பில்லியன் ஒரு திட்டத்தை அறிவித்தார். உடனடியாக இது ஒரு பதற்றமான பதிலடியாகத்தான் இருக்கிறதே ஒழிய சீனாவை எதிர்கொள்வதற்கான இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் கிடையாது. சீனா ஏற்றுமதியை நிறுத்தினால் இவர்களுக்கு, அமெரிக்காவுக்கு இந்த மூலங்களை எல்லாம் ஏற்றுமதியை நிறுத்தினால் அமெரிக்கர்களிடம் 12 அல்லது 18 மாதங்களுக்கு உள்ள அந்த கையிருப்பு தான் அவர்களிடம் இருக்கிறது, அந்த தாது பொருள்கள். அமெரிக்கா 60 முக்கிய கனிமங்கள், இது போன்ற கனிமங்களில் 41க்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியுள்ளது. சீனா 30 கனிமங்களுக்கு முன்னணியாக அதுதான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடியது இந்த உலகத்தில். 2008 முதல்ல 18 வருஷம் ஆச்சு. 8 முதல்ல சீனா ஆப்பிரிக்காவில் கோபால்ட், லித்தியம் போன்ற அரிய அந்த தனிமங்கள் கிடைக்கக்கூடிய சுரங்கங்களை அவங்க எல்லாம் அவங்ககிட்ட பேசி எடுத்து அவங்ககிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. அமெரிக்கா போர்களில் ஈடுபட்டது. இந்த காலத்தில் அமெரிக்கா போர்களில் ஈடுபட்ட பொழுது சீனா அந்த சப்ளை செயின் அவர்களோட ஆப்பிரிக்க கண்ட்ரிஸோட பேசி எடுத்து சப்ளை செயினை ஒழுங்காக அதை பில்டு பண்ணி வந்தது, கெட்டி வந்தது. 2024-25 சீனா காலியம், ஜெர்மானியம் போன்ற ஏற்றுமதிகளை தடை செய்தது. அமெரிக்காவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு F-35 டாம்ஹாக்குங்கிறது ராக்கெட்டு, அந்த இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது உள்ளிட்ட அமெரிக்க பாதுகாப்புத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நவம்பர் 2025 அந்த தடையை பாஸ் பண்ணி வச்சுருந்தான், அதாவது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹால்ட் பண்ணி வச்சுருந்தான். இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய நவம்பர் 27 அந்த பாஸ் நிறுத்தி வைப்பு நீக்கப்படுகிறது. வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றியதால் சீனாவுக்கு 10 12 பில்லியன் இழப்பு ஏற்பட்டது. சீனா இராணுவ பதிலடி கொடுக்கவில்லை என்பதை பார்த்தோம். ஆனால் அதற்கு மாறாக ஈரானிய எண்ணெய்க்கு சீனா மாறிவிட்டது. சீனா அப்படி ஒன்றும் பலவீனமானது அல்ல, ஸ்ட்ராட்டஜிக்காக மிக பொறுமையாக செயல்பட்டு வந்திருக்கிறது. கனிம ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் எந்த போர்க்கப்பலையும் எந்த ஏவுகணையும் விட அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அமெரிக்காவிற்கு அரிய கனிம வள சுத்திகரிப்பிற்கு 7-10 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு பிடிக்கும். இன்னையிலிருந்து அவர்கள் இந்த சுத்திகரிப்பு ஆலைகளை கட்டணும்னு சொன்னால் வரக்கூடிய 7-10 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆகும். அமெரிக்காவிற்கு புதிய சுரங்கம் தோண்டணும்னு சொன்னால் 10 ஆண்டுகள் தேவை. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தோண்டணும்னா 12 பில்லியனால் சீனாவின் 30 ஆண்டு நிபுணத்துவத்தை இவர்களால் ஈடு செய்யவே முடியாது. அப்படி இருந்தால் கூட 30 ஆண்டு அட்வான்ஸாக இருக்கிற சீனா அவங்ககிட்ட பக்கத்திலே போக முடியாது. ப்ராஜெக்ட் வால்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய இந்த திட்டம் 2-3 ஆண்டுகளுக்கு மட்டுமே தன்னுடைய கையிருப்பை பாதுகாத்து கொள்ளும் என்கின்ற இந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவிற்கு சீனா நிதானமாக இருந்து இந்த அமெரிக்காவை இன்றைக்கு
அவர்களுடைய கழுத்தை பிடித்த வகையிலே இன்று நெறித்து கொண்டிருக்கிறது. இப்போது அமெரிக்காவினுடைய தொழிலும் பாதுகாப்பும் அனைத்துமே சீனாவினுடைய கையில் உள்ளது என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலை. இதை உலகில் எவரும் வெளிப்படையாக பேசுவதில்லை. இது ஒரு முக்கியமான ஆய்வில் வெளிவந்த தகவல் தோழர்களே. இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.